சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுற கனகாவும் கனகாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா மனோஜோட ஷோரூமுக்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷ் வந்துட்டாங்களா, எதுவும் வாங்காமல் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வர ஒரே ஆள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜூஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷ் போயிடுறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, வியாபாரம் நடக்கிற டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உட்காந்து பேசலாமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பேர் மனோஜ், ஃபஸ்ட்டு பண்ண மேரேஜ் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு 2 பிரதர் இருக்காங்க. ஒரு பிரதர் கார் ஓட்டுறாங்க, ஒரு பிரதர் அவங்க ஒய்ஃபோட ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு ஜோசியம் எதுனா தெரியுமா என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. ஆனால் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி எல்லாமே தெரியும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ரொம்பவே திறமையான ஆளுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம், இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, அதை டேரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என் பொண்ணு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதுக்காக நான் எத்தனையோ டாக்டரை காமிச்சிட்டேன். ஆனால் அவங்களால சரி பண்ண முடியல. கடைசியாக ஒரு டாக்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உங்கள் பொண்ணுக்கு மேரேஜா? அப்போ மேரேஜ்க்கு தேவையான எல்லா அப்ளைன்சஸும் வாங்க வந்திருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன வேணும்னு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை, என் பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு எதிரில் தான் நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், எங்கே மாப்பிள்ளை வந்திருக்காரா, எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, பாஸ் அவங்க உங்களை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், என்னது நான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. மனோஜ், ஷாக் ஆகாதீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. என் பொண்ணை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அவங்கள இதுலேருந்து உங்களால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா அவள் ரீசெண்டாக உங்களை பற்றி மட்டும்தான் எங்ககிட்ட வீட்டில் பேசிகிட்டு இருக்கா. அதனால் அவளை உங்களால் மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் மனசு வைங்க, இப்போ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, யோசிச்சு கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய மொத்த சொத்துமே உங்களுக்கு தான். மொத்த சொத்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலடியில் நான் போடுவேன். எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு, அவளுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு அவள் பேரில் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. நீங்கள் உடனே சொல்லணும்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாகவே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சந்தோஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா மனோஜ் உடனே அந்த ஜோசியக்காரர் ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறாங்க. நீ வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய விடுகதை. கழுத்துண்டு தலையில்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கை உண்டு விரல் இல்லை, அது என்ன? அப்புறம் முத்து வீடை காமிக்கிறாங்க. முத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஹாலில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. அந்த சமயம் ஒரு 4-5 அடியால் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் முத்துவான்னு சொல்லிட்டு மனோஜ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து ரவியும் ஓடி வந்துடுறாங்க. யாரா நீங்களா, எதுக்குடா இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, நீ தான் முத்துவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னொன்னே முத்துவை அடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாமே தடுக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட ஹஸ்பண்டும் வருவார். இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவப்படுவார். அப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே நீ அடியால் அமிச்சு அடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் பண்ணுற வேலைக்கெலாம் இதுதான் பண்ணணும், வேறு என்ன பண்ண முடியும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் யார், இதெல்லாம் பெரிய மனுஷனாக நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சிந்தாமணி கேட்குறாங்க. எங்கள் அப்பா கிட்டே இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, பொண்ணு வீட்டுக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னதே அவர் தான். அவர் சொன்னதுக்காக தான் உன் வீட்டுக்கு படி ஏறி நான் வந்து உன் பொண்ணு கல்யாணன்ற விஷயத்த சொன்னேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ ஒழுங்காக உன் பொண்ணை பார்த்துக்கிட்டீங்கன்னா உன் பொண்ணு எதுக்கு வரப்போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. இதெல்லாம் நீ பண்ண வேண்டியது, லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வைக்க பாருங்கள். லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, நம்ம பொண்ணை வச்சு ஒழுங்காக பார்த்துக்குவானா அப்படி விசாரிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருந்தீங்கனால இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் வாயை மூடுறா, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அடியாலெல்லாம் அடிக்க சொல்கிறாங்க. அவனுங்க அடித்து அங்கே ஒரே கொஞ்சம் பிரச்சனையாகுது. முத்து வீட்டில் பிரச்சனை நடக்குது பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துடுறாங்க. யார் இவங்க, இங்கே எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என் பொண்ணை இவங்க கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, என் தம்பியும் அவங்க பொண்ணை விரும்புகிறாங்க,
அதை பிடிக்காம இவங்க இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ்கிட்ட பேசிக்க வேண்டியதானே, எதுக்கு வீட்டில் புகுந்த அடியாட்கள் வச்சு இவங்கள பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ணாமலை இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கார், எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அவர் உடனே வந்து கேட்பார். அதே மாதிரி தான் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் கேட்போம்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட ஹஸ்பண்ட், இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து பேசினா வேலைக்கு ஆகாது, இவா நாம் போகலாம், வேறு வழியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே என்னோட எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விடுகதையின் விடை: சட்டை.